வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஸ்டார் சீட்ஸ். சரிங்களா? ட்வின் ஃப்ளேமே பேசி பேசி ட்வின் ஃப்ளேம் தந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியாச்சு. ஸோ ஸ்டார் சீட்ஸ் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. ஸ்டார் சீட்ஸ் இப்போ நம்ம சோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சோல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது என்ன, இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்திருக்கோம், நிறைய பிறவிகள் வந்து நம்ம எடுத்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு தன்மை அடையும் போது தான் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா, நம்ம யார் அப்படிங்கிறது, எவன் ஒருத்தன் வந்து நம்ம யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முனையும் போது தான் அவனுடைய சோலோடைய வேலையே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மல் இந்த பூமியில் எப்படி மனிதர்கள் எல்லாரும் வாழ்கிறாங்களோ அதேமாரி நம்மளும் வாழ்வோம், சாவோம், வாழ்வோம், சாவோம் அப்படின்னு தான் வந்து ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். பட் இந்த ஆன்மீகம், இந்த அசென்ஷன் மாஸ்டர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து நம்ம யார், ஏன் பிறந்திருக்கோம், ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிறந்திருக்கோம், வேறு எங்கேயாவது பிறந்திருக்கலாமே, ஏன்னா நிறையா பிளானட்ஸ் இருக்குது, கேலக்ஸிஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம போய் பிறந்திருக்கலாம்ல, இந்த பூமிக்கு ஏன் பிறந்திருக்கோம், நம்ம சோல் ஏன் இங்கே வந்திருக்கு, நம்ம எதுலேருந்து வந்திருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் வரும்போது தான் மனிதன் வந்து விழிப்புணர்வு தன்மை அடைகிறான். நம்மளுக்குள்ளே நம்ம இந்த கேள்வியை எழுப்பும் போது தான் நம்ம வந்து அந்த 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 ஒரு ஜேர்னிக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். நம்மளுடைய ஆத்மாவின் பயணத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நார்மல் வெளியே உள்ளதை நம்ம வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான். அதை பார்த்தா எல்லோரும் வந்து நம்ம வந்து சொல்கிறோம், அவ்வளோதான். நம்மளா வந்து புதுசான எதுவும் கண்டுபிடிக்கல. ஆல்ரெடி பல சித்தர்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது இது உண்மை தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதில் இருக்கிறோம். சித்தர்களோட நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஜேர்னியை வந்து உங்களோட தேடலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான ரகசியங்கள் வந்து உங்களுக்கு வந்து தென்படும். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டார் சீட்ஸ் அப்படிங்கிற அவங்க டிசைன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதே பார்க்கலாம். இதை வந்து ஒரு சாராம்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் இருந்து நீங்கள் வந்து என்ன இது பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டார் சீட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார் சீட்ஸாக இருக்கிறீங்க, லைட் ஒர்க்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிறீங்களா முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தெரியும் போது என்னென்னா, அப்போ என்ன வரும், தேடல் வரும்போது தான் அது வந்து தெரிய வரும். உங்களோட சோலோட பயணத்தை நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிய வரும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய டாபிக். நான் வந்து ஒரு 3 சப்டிவிஷன் இல்லை 4-5 சப்டிவிஷனாக போடணும். டைம் இருக்க மாட்டேங்க. நான் வந்து அதனால் ஒரே இன்றைக்கே வந்து எடுத்து போடலான்னு பார்த்துருக்கேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இப்போ நீங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம எர்த்து மட்டும் கிடையாது, 1 பில்லியன் வந்து கேலக்ஸிஸ் இருக்குது. அதில் வந்து மில்கி வேஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய ஸ்டார்ஸ் அந்த ஸ்டார் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த பிளானட்ஸ் வந்து இப்படி நிறைய இருக்கும் போது இந்த எப்போ வந்து நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்து வர்றோம் அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 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 பீரியட் ஆஃப் ஒரு 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 ரெம்முன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கு மேலே உள்ள ஒரு டைமென்ஷன், ஒரு பாட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் போய் வந்து ஒரு பூமிக்கும் இப்போ வந்து எர்த்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்னதான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது, ஆல்ரெடி இப்போ வந்து வேறு பிளானட்டில், அதாவது ஸ்டார்ஸில் எல்லாம் வாழ்ந்தவங்க வந்து வாலண்டியராக வந்து இந்த எர்த்துக்கு வருவாங்க. சரிங்களா? எர்த்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வந்து ஸ்டார் சீட்ஸாக இருப்பாங்க. இல்லை இதுக்கு என்னென்னா, மற்றவங்களுக்கு ஏன் வந்து இதெல்லாம் தெரியாதுன்னா, இவங்க வந்து எர்த்து திங்காகவே இருப்பாங்க. இவங்க வந்து நிறைய பேர் வந்து பூமியில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அவங்களால இருக்க முடியும். பூமியில் உள்ள ஃப்ரீக்வன்சி தான் இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே என்னென்னா, ரொம்ப பெரிய அசெண்டன்ட் மாஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க. வேறு பிளானட்டில் ஹை ஃப்ரீக்வன்சியில் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஏன் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி வரும். அவங்க ஏன் வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பல வேலைகளுக்காண்டி வாலண்டியராக அவங்க இங்கே வந்தும் கூட அவங்க வந்து வேலை செய்யலாம்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய இந்த பூமியை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடணும். இதில் 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 இந்த பூமியை வந்து அவங்க வந்து அவங்களுடைய டைமென்ஷனுக்கு தக்கன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டெசிஷன் பண்ணி வரலாம். சரிங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 ஹை ஃப்ரீக்வன்சி, அவங்க வந்து ஹை லைட் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த லைட் எனர்ஜியவோ அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோ பூமியில் உள்ள மக்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வாலண்டியர்ஸாக அவங்க வந்து வரலாம். ரெண்டாவது என்னென்னா, இந்த பூமி, அதாவது பூமியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து கயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கயா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த பூமி தாய் வந்து ரொம்ப லெவல் வந்து டேமேஜ் ஆகுது, இல்லை வந்து இதுக்கு வந்து நான் வந்து எப்போமோ வந்து அடுத்த ஹை ஃப்ரீக்வன்சிக்கு நான் போகணும், ஆனால் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி தாய் வந்து அவங்ககிட்ட போய் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க அங்கே உள்ள பிளானட்ஸில் உள்ளவங்க ஸ்டார் சீட்ஸு இந்த மாதிரி லைட் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பூமிக்கு அனுப்பி அவங்கள வந்து இந்த பூமியை வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பரிமாணத்துக்கு இப்போ அதை தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாற்றுறதுக்காண்டி இவங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இவங்களை எல்லாத்தையும் அங்கேருந்து இறக்கி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வரும்போதே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியுமா? இந்த பூமியில் புறப்படுத்திட்டாலே எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு சில பேர் இப்போ ஸ்டார் சீட்ஸாகவே இருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க என்ன வேறு வேற்று கிரகத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து புரியாது. ஸோ அந்த லெசன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி இவங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து எல்லாம் தெரிய வரும்போது இவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, நம்ம யார், நம்ம எந்த கிரகத்துலேருந்து வந்திருக்கிறோம், ஸோ நம்ம எதுக்காண்டி வந்திருக்கிறோம், என்ன பணிக்காண்டி இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸு. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ மற்றவுள்ள எர்த்தில் உள்ளவங்களுக்கும் ஆல்ரெடி இந்த எர்த்து ஏதாவது இதே இதில் மாயையில் சிக்கி, அதாவது இதுதான் வந்து உலகம், இதுதான் இது எர்த்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கே வந்து அவங்க போகாமையே வந்தால் நிறைய பெர்த்து டெத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இங்கே வந்து இந்த மக்களுக்கு வந்து விழிப்படைஞ்சு இவங்கள வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வந்து தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லிட்டு வரும்போது இப்போ என்ன ஆகுனா, இவங்க ஒரு காலகட்டம் இவங்க லெசன்ஸ்லாம் எடுத்து ஒரு காலகட்டம் வரும்போது இவங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட்டாக வந்து என்லைட்மெண்ட்டாக இருக்கட்டும், அசென்ஷனாக இருக்கட்டும், சைக்கிக் எபிலிட்டி எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். எப்படி அப்படின்னா, சைக்கிக் எபிலிட்டி, டெலிபதி, அப்போ கிளாரிவாயன்ஸ், அப்படி பல விதமான கிஃப்ட்ஸ் வந்து குயிக்காக வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ வந்து குயிக்காக அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவங்க வந்து அவேர்னஸ் எடுக்கும் போது அது வந்து ஈஸியாக வந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். ஸோ நிறைய விதமான ஸ்டார் சீட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது பிளேடியன், சீரன், ஆண்ட்ரமெடியன், ஓரியன், ஆந்த்ரியன், லைரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து லெமரோனியன், அட்லாண்டியன், அப்படி இவங்கன்னா வந்து அட்லாண்டியன் அப்படி பேரை கேட்டாலே தெரியும், வேறு ஒரு காண்டினென்ட்டில் இருந்து இவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பீப்புளாகவே வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லைட் ஒர்க்கர்ஸ், வந்து இவங்க வந்து ஒரு தனி கேட்டகரி. அவங்க வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு அது வந்து தனியாகவே வந்து போடலாம். லைட் ஒர்க்கர்ஸ் பற்றி வந்து தனியாக சொல்கிறேன் நான் வந்து இது. ஸோ அவங்க இது வந்து ஒரு தனித்துவம் மிக்கதாக வந்து அவங்க வந்து இருந்திருப்பாங்க. இந்த லைட் ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களுக்குன்னு பணி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பணி இருக்கும். அதை செய்கிறதுக்காண்டி இந்த பூமிக்கு வந்து வந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து லைட் ஒர்க்கர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து நான் வந்து யாரு கூடயும் வந்து நான் வந்து மிங்கிளாகவே என்னால் வர மாட்டுக்கு, இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் மாதிரி ஒரு காலகட்டம் வந்து ஃபீல் ஆகுது, நான்
எனக்கு வந்து யார் கூடயும் வந்து எனக்கு ஒட்டவே வந்து பிடிக்க மாட்டுக்கு. எல்லாரும் ஒரு கருத்தை வந்து சொல்லுவாங்க. இவங்க மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன் அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுவாங்களாம் இவங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேட்டகரிஸு. இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஏன் வந்து நான் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து தப்பி பிழைச்ச மாதிரி நான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கேன். ஏன் வந்து இந்த 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 குடும்பத்துலேருந்தே நான் வந்து வித்தியாசமாக நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி திங்க் பண்ணுற பீப்புள். அதுக்கப்புறம் சிலவங்க வந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதில் உள்ள ஸ்டார்ஸு, அதில் அந்த வானத்தை ரசிக்கும் தன்மை வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து அவங்கள வந்து படைச்சிருப்பாராம் இருப்பாங்களாம் அந்த ஸ்டார் சீட்ஸு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹை லெவல் எம்பத்தாக இருப்பாங்களாம். எம்பத்தாக இருக்கிறதுனால அவங்க சென்சிட்டிவாக வச்சு அதை வச்சு இவங்க வந்து லெசன்ஸ் கொடுக்குறதுக்காண்டி அவங்கள வந்து அவங்க அந்த மாதிரியே இருப்பாங்க போல். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து ஸ்பெஷலான இது நிறைய இது வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட வேலை என்னென்னா, இந்த எர்த்தை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ 3Dயில் இருந்துச்சுன்னா அதை 5Dயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி. 3Dயில் தானே இருக்குது. அது ரொம்ப காலமாக இருந்தவொடனே இந்த கயா மதர், நம்ம பூமி தாய் கயா வந்து வேண்டுதல் வச்சு இவங்களெல்லாம் வந்து அதில் வந்து வர வச்சு இருக்கிற மக்களையும் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இவங்க தூக்கிட்டு போகிறதுக்காண்டி இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்க வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய சோல் பர்பஸ் இருக்கும். சோல் பர்பஸ் மிஷன்ஸ் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ இருக்கும்போது அதை நோக்கி தான் வந்து ஒரு காலகட்டம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா, இவங்க வேறு எதையுமே பற்றி வந்து சிந்திக்க மாட்டாங்க. அந்த மிஷன்ஸ் ஒர்க்குக்காண்டி, அந்த 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 பர்பஸ்க்காண்டி, அதுக்காண்டி மட்டுமே இவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்ஸ் வந்து எப்போதுமே அதை நோக்கியே வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருப்பாங்களாம். ஸோ இந்த இந்த அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்டன் இதில் வந்து டார்மண்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்டிவேட் ஆகிருமா. ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து மாயை அப்படின்னு, அப்போ இந்த பர்பஸ்க்காண்டி தான் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க இந்த பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆனோடனே அதை மட்டுமே அவங்க திங்கிங்காக எடுத்து அதை நோக்கியே வந்து அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, இவங்க வந்து இப்போது வந்து இப்படி எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது இவங்களுக்கு அப்படின்னா, இவங்களுக்கே வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப ஓல்டு சோலு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும். ஏன்னா அந்த பூமியில் வந்து நான் நிறைய இன்கார்னேஷன் எடுத்து நான் வந்து வந்துட ஓல்டு சோலாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரியும் அப்படின்னா, ஏன் வந்து இவங்க பூமியில் சில சாஸ்டிவ்ஸ் வந்து அதிகப்படியான இன்கார்னேஷன் வந்து எடுத்திருப்பாங்களாம். ஏன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியை பற்றி நிறைய தெரிகிறதுக்காண்டியே அவங்க வந்து திருப்பி வந்து பிறந்து எடுத்து இதை வந்து கற்றுக்கிறதுக்காண்டியும் வந்து அவங்க அப்படியும் வந்து சில ஸ்டார் சீட்ஸ் வந்து இருப்பாங்களாம். இப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒரு லைன், அதாவது சோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லைன்ஸ். இப்போ சோல் ஃபேமிலி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே சோல் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த சோல் ஃபேமிலியோட லைனை வந்து இவங்க வந்து யாருமே வந்து இவங்கள பிரேக் பண்ணக்கூடாது, அதாவது அதை சிதைச்சு வச்சுருப்பாங்க. அதனால் அவங்கள வந்து கோர்க்கறதுக்காண்டியும் வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்களாம். ஸோ இப்படி நிறையா வந்து இண்டிகோ சைல்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கிளென்சிங், அதாவது சில பேர் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காண்டி இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஹீலர்ஸ் பார்த்தா தெரியும், ஹீல் பண்ணுறதுக்காண்டி வந்துடும். இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டார் சீட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மக்களை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காண்டி இவங்க வந்து பாடுபடுவாங்க இவங்க. ஸோ நீங்கள் வந்து மியூசிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சிலவங்க வந்து நல்லா ட்ரா பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மியூசிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நானே வந்து பர்டிகுலராக வந்து உணர்ந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இப்போ சொல்லுவாங்க, இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வந்து எனக்கெலாம் வந்து என்னோடய ரெட்டைச்சுடர் பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூசிக்னாலே நான் வந்து பல வித இது பண்ணேன். அதாவது சிவதாண்டவம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அந்த சிவதாண்டவத்தை கேட்டாலே அந்த இதே வந்து நம்ம பிரெயினில் வந்து டியூன் பண்ணி நம்மளை வந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வந்து கொண்டு போகும். ஆனால் அதெல்லாம் உண்மை. ஏன்னா மியூசிக்
வந்து இப்போ வந்து நம்ம சோகமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக நிறைய சிம்பிள் மெத்தட்ஸ் மியூசிக் வச்சே தான் நான் வந்து பண்ணுவேன். அதுக்குன்னு பர்டிகுலர் சர்டன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கன்னா நான் போய் தேடி பிடிச்சினா நான் வந்து போக மாட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்குது. பட் அந்த பாடல்களிலும் சிலவங்களுக்கு இப்போ இளையராஜா சார் நடத்தினா அவங்களாம் ஏன் அப்படி அவங்கன்னா இதை ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பீப்புளுக்கு அவங்கள அறிஞ்சோ அறியாமலேயோ நிறைய ஹீல் பண்ணி விட்ருப்பாங்க. இப்போ சிலவங்களுக்கு தூக்கமே வராது. அப்போ அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருந்தால் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக மூடாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஹாப்பி சாங்ஸே கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு கவலை வந்திருக்கு, நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே நான் வந்து சித்தர் பாடல்களை அழுகுனி சித்தர் பாட்டை போட்டேன்னா எனக்குலாம் கம்ப்ளீட்டாக வந்து அழுகுனா அப்படி அழுக வந்துடும். ஸோ அதை போட்டு கேட்டுட்டு அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மகிட்ட அந்த எந்த ட்ராமா எடுத்துருக்குறோமோ அந்த ட்ராமா வந்து டோட்டலாகவே கிளென்ஸ் ஆயிரும். ஸோ மியூசிக் எனக்கு வந்து பர்டிகுலராக நான் இதுவுமே நிறைய இருக்குது. நிறைய ரேக்கி பண்ணுவாங்க, நிறைய விதமான ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இந்த மாதிரி மியூசிக்ஸ் வந்து என்னோட இதில் வந்துடுது. அப்போ தான் நினைக்கும் போது தான் ஸோ இதெல்லாம் வந்து நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு காலகட்டம் வரும்போதே உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தன்மை உங்களுக்கு வரும்போதே இல்லை நீங்கள் வந்து வித்தியாசத்தை நீங்கள் வந்து உங்களோட லைஃப்லேயே நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டம் வரும்போது, அதாவது இந்த பூமியில் உடைய அனைத்து விதமான அனுபவங்களையும் நீங்கள் கற்றுட்டு நீங்கள் வேறு கிரகத்தில் இருந்து நீங்கள் வந்து வந்திருந்தீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அப்போ வந்து நீங்கள் தனிமையாக இருக்கிறேன், நான் வந்து இல்லை, நான் வந்து எனக்கு வந்து நிறைய பேரை நான் சேர்க்கணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நீங்கள் வந்து இந்த பூமியில் உள்ள மாயையிலே வந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார் சீட்ஸாக வந்து இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு. பட் இதுக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒன்றே என்ன பண்ணணும்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து பண்ணணும். அக்செப்ட் தான் உங்களுக்கு, நான் ஒரு ஸ்டார் சீட்ஸ், அதனால தான் நான் வந்து இப்படி இருக்கிறேன். இல்லை என்றால் நான் வந்து எல்லாரும் வித மனிதர்களைப் போல நான் வந்து இருப்பேன். நான் வேறு ஒரு கிரகத்தில் இருந்து வந்திருக்கிறேன். இங்கே ஒரு பணிக்காண்டி வந்திருக்கிறேன் நான். ஸோ அந்த பணியை நான் செய்து முடித்து விட்டு திருப்பி என்னுடைய கிரகத்துக்கே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராமாஸ் வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம இப்படி தான் வித்தியாசமாக தான் நம்ம இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து, அதாவது நம்மளே வந்து உணர்ந்து எடுத்துட்டாலே வந்து போதும். ரெட்டை சுடர்லையும் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த பயணத்தில் இருக்கிறேன், அதை தைரியமாக என்னைக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களோ, அதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ, இதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இந்த சோல் பர்பஸ்க்காண்டி தான் வந்திருக்கிறேன், இந்த சோல் மிஷன்ஸ்க்காண்டி தான் நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத எப்போ வந்து நீங்கள் உள் மனதில் ஆழமாக நீங்கள் வந்து இப்படி தான் நான் இருப்பேன், நான் வந்து வித்தியாசமாக தான் இருப்பேன், ஏனென்றால் நான் வந்து ஹை ஃப்ரீக்வென்சியாக மாறிட்டேன். ஸோ இதை பார்த்து வந்து நான் கவலைப்படுறதோ துர்க்கப்படுறதோ என்னோட இதை நான் செய்ய மாட்டேன். அவங்க வந்து எர்த் பீயிங்ஸு, இப்படி இவங்க இந்த பூமியில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்டே நம்ம வந்து இது பண்ண முடியாமல் நம்மளோட பணியை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் எடுத்துடணும். சரிங்களா? இதுதான் முக்கியமான. முதல்ல நான் ஒரு ஸ்டார் சீட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அங்கீகரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் பணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து இப்போ நிறைய இருக்குதுல்ல, இப்போ லெடியன் சிரியன் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதுலேருந்து ஏதாவது ஒரு இதில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இந்த 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 சிரேன் அப்படிங்கிறது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த பணிக்கு வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் அந்த குரூப்ஸ் கூட போய் நீங்கள் வந்து சேரணும்ல. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே நீங்கள் கனெக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய சோல் ஃபேமிலியே வந்து நீங்கள் ஃபேமிலி லைனை கனெக்ட் எடுப்பீங்க.
அப்போ கனெக்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எங்கள் ரெட்டை சுடர் பயணத்தில் எந்த ரெட்டை சுடர்னாலும் கனெக்ஷன் எடுக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, எதாவது ஒரு ரெட்டை சுடர்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி ஏஞ்சல்ஸ்ட்ட இருந்து வரும், எல்லாட்டேருந்து வரும். அதேமாதிரி நீங்கள் ஒரு ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க உங்களுடைய ஃபேமிலி இதை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது என்னோட இதில் உள்ளவங்களை வந்து எனக்கு கைடன்ஸ் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி அவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பூமியில் சமாளித்து நீங்கள் உங்கள் ப்ராசஸை முடிக்கிறதுக்காண்டி அவங்க பலவித ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் மூலமாகவோ இல்லை வந்து உருவம் மூலமாகவோ இல்லை எது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததில் வந்து நிறைய அந்த ஒன்றுனா சொல்கிறாங்கல்ல, இவங்கன்னா எந்த நேச்சரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.